கைஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு மெயினாக எதுக்காக வந்தேன் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சேன். லைக் செக்ஷன் ஏ செக்ஷன் பி பற்றி நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளே எங்களால் அதாவது செக்ஷன் பி பார்த்துட்டு இருக்கிறப்ப செக்ஷன் ஏல போயிட்டு எங்களால் பார்க்க முடியுமா, இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் ஒரு சில டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ இதுக்காக தான் நான் அந்த இதை காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த செக்ஷன் பி செக்ஷன்ன்றது ஒரு நல்ல விஷயந்தான். அது ஒன்றும் பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணியோ சப்போ மேட்ரு தான், அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த இன்டர்ஃபேஸில் மார்க் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக அதை எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே போயிட்டேன். இப்போ மெயின் செக்ஷன் டெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை காமிச்சிடுவோன்ட்டு ஏன்னா ஃபஸ்ட் 2021 டெஸ்ட் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ இருக்குது, இங்கே செக்ஷன் பி இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ டிஸ்பிளே ஆகுது. பட் நம்மளுக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த விஷயத்தில் கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. இப்போ செக்ஷன் ஏ முடிச்சுட்டு தான் செக்ஷன் பி போகுமா, இல்லை அதுக்கு முன்னாடி என்னால் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா கொஷின்ஸையும் இப்படி ரிவ்யூ பண்ண பாருங்கள். இப்படியே பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினாக என்னென்ன டைப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். நம்மளால் மூவ் பண்ண முடியுது. செக்ஷன் ஏ பார்த்துட்டு இருந்தேன். இப்போ செக்ஷன் பிக்கு போகணும் அப்படின்னா இப்போ நான் செக்ஷன் பிக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னா இந்த செக்ஷன் பி 2 மார்க்கு என்னால் மூவ் பண்ண முடியுது. ஏன்னா ஆல் டுகெதர் ஒரே நம்பர் ஆஃப் கொஷின்ஸாக இப்போ 45 கொஷின் இருக்குது ரீசனிங்கில் அப்படின்னா அந்த 45 கொஷினை ஒட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்த்துட்டு என்ன டைப் ஆஃப் கொஷின் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ பெட்டர் என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு இந்த கண்டிப்பாக இந்த 1 மார்க் கொஷின்ஸுன்றது அதாவது 2 மார்க்ஸை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அதையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்களே என்னது, இதெல்லாம் கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் தானே. ஸ்ட்ரென்தன்ஸ் தி ஆர்குமெண்ட் இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஒரு பஸ்ஸில் விட இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த பேசேஜே குட்டி குண்டாக தான் இருக்குது. இந்த பேசேஜும் குட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஆர்குமெண்ட்ஸும் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பெட்டர். ஆனால் நீங்கள் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ மெயினாக நான் சொல்லணும்னு வந்தது நீங்கள் உங்களுக்கு நடுவில் இந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பிக்கு நடுவில் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியுது. என்னன்னா அது பெருசாலாம் கிடையாது. இது தனி செக்ஷன் அது தனி செக்ஷன்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே டாபிக் உள்ளே தான் இருக்க போகுது. ரீசனிங்னா ரீசனிங்குள்ளே தான் போகுது. அப்ப நம்ம எல்லா क्वेश्चंसையும் ஃபர்ஸ்டே நம்ம பார்க்க முடியும். அதனால அதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டவுட் கிளியர் தானே இப்போ எல்லாருக்கும். அதாவது நம்ம செக்ஷன் ஏ செக்ஷன் பினா ஒரு டாபிக்குள்ளே இருக்கக்கூடியது தான். அதுக்குள்ளே என்னால் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி கொஷின்ஸ் என்னன்றதை பார்த்துக்க முடியுது. அப்படியே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. மார்க் ஃபார் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுட்டு அடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. டன். ஓகே ஃபைன். இப்போ இது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த செக்ஷன் பி செக்ஷன் ஏ பற்றி. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் நான் மெயினாக அதை காமிக்கணும், அதுக்குள்ளே ஸ்விட்ச் ஓவர்லாம் பண்ணிக்க முடியுன்றது காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஸோ அடுத்தது இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு ஒரு சின்ன இது கேட்டிருந்தாங்க. அதாவது கொஷின் நம்பர் போட்டுட்டு அந்த கொஷினையும் எழுதணுமா அப்படின்ட்டு அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ எஸ்ஏ அப்படின்னா கொஷின் நம்பர் போட்டுட்டு அந்த ஆப்ஷன் போட்டுட்டு அந்த டைட்டில் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ டைட்டில் இப்போ என்ன அப்படின்னா கோவிட்
அப்படின்ற மாதிரி ஏதோ டைட்டில் இருக்குது, COVID-19 ஏதோ டைட்டில் இருக்குது அப்படின்னா அதை டைட்டிலை போட்டுட்டு வேணால் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. மற்றபடி கொஸ்டினை தூக்கி எழுதணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அது வேர்ட் கவுண்ட்லாம் வரும். அதே மாதிரி அப்போ லெட்டர் ரைட்டிங்க்கு நீங்கள் அது டைட்டில் போடணுமானா அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் அந்த நம்பர் போட்டு ஆப்ஷன் போட்டுருங்க. இது ரெண்டை மட்டும் போட்டு இந்த லெட்டர் ரைட்டிங்கை நீங்கள் பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இப்போ டிஆர் இப்போ இன்னொன்று கேட்டாங்க என்னன்னா இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்லாம் வந்து டியர்னு எழுதுறேன்னா என் ஃப்ரெண்டு பேரை எழுதணுமா அப்படின்னு கேட்டாங்க. வர்ற டவுட்டு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் டியர் ஃப்ரெண்டுனே போட்டுக்கோங்க. சாரி FRIEND டியர் ஃப்ரெண்டுனே போட்டுக்கோங்க. தென் ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் டியர் ஃப்ரெண்ட் ரீனா, டியர் ஃப்ரெண்ட் சீதா அப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டியர் ஃப்ரெண்டுனே போட்டுக்கோங்க. ஏன்னா நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்கிற பட்சத்தில் எதுலேயுமே நம்ம நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு போயிட்டுருங்க. அண்ட் இதுவும் சிலர் கேட்டாங்க XXY போடுறதுக்கு பதிலாக நேம் போடலாமான்ட்டு. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சிலர் அப்படி போடுறாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு சேஃபர் ஜோன் நம்ம XXXYYYனே போட்டுக்கலாம். ஓகே, XXXYYYZZன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு சேஃபர் ஜோன். நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். சரியா? தென் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வேறு ஒரு சிலர் கேட்டாங்க. அதனால தான் நான் மெயினாக இதை கொண்டு வந்தேன். இந்த மாதிரி இந்த செக்ஷன்ஸ்க்கு நடுவுலையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜாலி தான், இது ஈஸி தான். என்னென்னா நம்ம போயிட்டு எது 2 மார்க் கொஷின் ஒவ்வொன்றா போகிறதுக்கு பதிலாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா பை சி யூ மக்களே, இதான் சொல்லணுன்னு வந்தேன்.